அதிகாலையில் சாண முதலிய சந்தியாமதரசர் கர்மங்களை முடித்து அசத்திரே 21 நரம்புடைய ஓசை ஒளியை தரித்து சகத்திர நாமங்களுக்கெல்லாம் சோத்திரம் முடிந்து கொண்டு தாயில் சிறந்த கோயில் இல்லை தந்தை சொல்லிக்க மந்திரம் இல்லை என்று அடிப்படைக்கிடுங்க மாதா பிதா குரு தெய்வம் பெற்ற தாய் தந்தையை போட்டி வளர்ப்பது உலகத்தின் அனைத்து ஜீவனுக்கும் பொதுவான நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சிக்குட்பட்டு அடியேடும் சத்தியலோகம் சென்று என் தாயாகப்பட்டவள் ஆயகலைகள் 64 ஏஏ உணர்வுக்கு எடுத்து காட்டியவள் என் தாய் சந்தித்து அன்னமுடைய திருப்பாதம் தொட்டு ஆசை பெற்று இந்த அண்டசராசரத்தில் ஒட்டுமொத்தமான ஜீவனுக்கெல்லாம் படைப்புக்கு பொறுப்பை ஏற்றுக் கொண்டவன் என் தந்தை பிரம்மதேவன். அண்டவரை காலத்திலே இனி காலத்திலே வருங்காலத்திலே அனுகுணத்திலே மூலத்திலே பிரம்மனாடி இருந்து வாசப்படுகின்றான் பெண்ணப்படுகின்றான் என்று சொல்லப்படுகிறது. பிரம்மதேவனை தரிசித்து நான் ஆசை பெற்றேன். பின் கைலாயம் சென்று எனது மாமன் மாமியாகப்பட்ட பரமசிவன் பார்வதிக்கு தொழுது ஆசை பெற்றேன். அதன் பின்னாலே பார்க்கட சென்று என் பாட்டில் அந்த ஸ்ரீமன் நாராயணனை தரிசித்தேன். காரணம் அருளினாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருளினாருக்கு இவ்வுலகம் இல்லை. அருளும் பொருளினாதவருக்கு எவ்வளவு விளைவார்களே அந்த அடிப்படையிலே அனைத்து உயிர்களுக்கும் சகலவித சம்பத்துகளும் கிடைக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தினாலே எனது பாட்டியாகப்பட்டவள் அந்த திருமகள் மகாலட்சுமி இதோடு ஆசை பெற்றேன். இப்படி கலைமகன் மலைமகன் படைக்கும் கடவுள் காக்கும் கடவுள் அடிக்கும் கடவுள் என்று சொல்லக்கூடிய முப்படம் தொடங்கப்பட்டபடி இந்த நாள பகுதிக்கு ஒரு நாளைக்கு ஒரு கழகம் செய்யப்படுகிறான். என்னுடைய சமாதான ஆயுதத்தை பொண்ணை காட்டிட்டு இருக்க நீங்க வாங்க பெரிய மனுஷன் சொல்றது இல்லையா? அவங்க பொடி பண்ணி சின்ன பிள்ளை தட்டை காட்டுற இருக்காங்க. சும்மா அர்த்தம் தம்பி அடிக்கடிச்சு வேலைக்கு விடுவீங்க. அதான் வேற மாதிரி நீ பேச வச்சிடாதீங்க. ஒய்திஸ் கொலை ஏன்டா உங்களுக்கு தலைவலி அதே ஐயா வீட்டுல வரும்போது வச்சு வச்சு நல்லா நாட்டுக்குடி சுக்கா போட்டாங்களா? அப்படி என்னதான் உங்களுக்கு பிரச்சனை? சரி இருக்கட்டும். எது சுக்கா தானே நாட்டுக்குடி சாரு கிளம்பு கொடுக்கலாம். சும்மா வரப்பு இருக்கட்டும். நல்ல விஷயம் தானே. இங்கே நம்ம ஊருக்கு நாதராக நடிக்கக்கூடிய கீதப்பிரியின் அண்ணன் அவர்களுக்கு ஊர் சாரவாகம் ஓம் சக்தி குழு சாரவாகம் கொண்டாட போட்டி கௌரவப்படுகிறது. அண்ணா உங்களோட சின்ன ஒரு கேள்வி ஊர் சார்பாக கேட்டுருக்காங்க. அந்த ஒரு கேள்வி கேட்டு சொல்லிருக்காங்க. ஒரு பெண்ணை கேட்டு போகும் பொழுது ஒழுகாத வீடு, ஆறாத சோறு, கிளியாத சேலை, இதற்கு என்ன அர்த்தம் கேட்டிருக்காங்க? இது என்னோட கேள்வி இல்ல, ஒரு பெரிய மனுஷன் சொன்னாரு. அதை செல்லுல 15 நிமிடங்களுக்கு இருக்கேன். ஒரு பெண்ணை கேட்டு ஒரு வீட்டுக்கு போறாங்க. ஒரு பெண் கேட்டு போகும் பொழுது ஒழுகாத வீடு, ஆறாத சோறு, கிளியாத சேலை, இதுக்கு என்ன ஆகும்? கண்டிப்பா அருமையான முறையிலே வல்லாரை வாழ வைக்கக்கூடிய வண்டவி நாட்டிலே நடிகர்களை கௌரவிக்கு முரட்டு பொன்னாடை அணிவித்து பாடார் சுற்றிய புண்ணியமான செங்குளத்துப்பட்டு வாழ் கிராம பொதுமக்களுக்கும் இந்த நாடக விழாவினை ஓம் சக்தி குழுவினுடைய சார்பாக சீரோடு சிறப்பு நடத்தி வரக்கூடிய விழா பிரிவினர்களுக்கும் வருகை இந்த நாடக கலா ரசிகர் மக்களுக்கும் அருமை தாய்மார்களுக்கும் அன்பு மாணவ செல்வங்களுக்கும் உண்மையிலேயே இந்த அற்புதமான முறையிலே நாடக நிகழ்வுக்கு ஒளிபெருக்கி வைத்து எங்களை மிகவும் மகிழ்ச்சிகளை ஆற்றக்கூடிய கார்த்திக் ஒளிபெருக்க தர்க்கம் அதை பணிவுடைய அன்பு தோழர்களுக்கும்
மேலும் இந்த நாடக தலைவர் பலமுறை எங்களது மதுரை தமிழ்நாடு நாடக சங்கத்துடைய பொருளாளராகவும் தென்னிந்திய இடையே சங்கத்துடைய செயற்குழு உறுப்பினர் திகழக்கூடிய அருமையினார் எஸ்பிகோட்டை சேர்ந்த எஸ்.எம். காடிமுத்து அவர்கள் உள்ளிட்ட அன்பர்களுக்கு நண்பர்களுக்கும் எங்களது மதுரை தமிழ்நாடு நாடக இடையே சங்க தலைமை சிறந்தாத வழக்கங்களை கருவூட்டி தெரிவித்து தொடர்புறும் கலைப்பணி நன்றி நடிகர் வணக்கம் குறித்தார். அதனாலே அபிஷேக பிரிய சிவா, பிரிய விஷ்ணு, பிரிய சூர்யா என்று சொல்லும் பொழுது எனது கழகத்துக்கு ஏற்றவாறு கழகத்துக்கு தடையாக ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். கழகம் அந்த நாட்கள நன்மை நம்பிக்கை செல்வதற்கு நாரத பொறுப்பேற்றுக் கொண்டு நல்லதொரு வேலையிலே நல்லாரை காண்பது நன்று, நலமிக்க நல்ல சொல் கேட்பது நன்று, நல்லார் குணங்கள் வரைப்பது நன்று, அவரோடு இணங்கி இருப்பது நன்று என்று இந்த நல்ல உள்ளங்களை நாடி தேடி ஓடிவதற்கு மீண்டும் இடைவெளிக்கு பின் ஆக இந்த இடைவெளியை பூர்த்தி செய்வது காலத்தின் கட்டாயம். காலம் கருதி இருப்பர் கலங்காது ஞானம் கருதுபவர் என்ற வள்ளுவனுடைய கூட்டுக்கிழங்கு. நாமும் இந்த இடத்தில் கலகம் செய்ய வேண்டும். கலகம் செய்வதற்காக கடவுளை தொழ வேண்டும். கடவுளை தொழால் கடமைகள் சரியாக நிறைவேறும் நம்பிக்கைதான். அதற்கு காரணம் சொல்வார்களே, யானைக்கு பலம் நம்பிக்கையிலே, மனிதனுக்கு பலம் நம்பிக்கையிலே. அந்த நம்பிக்கையை செய்வதற்கு நானும் நம்பிக்கை நாயகனை துறவும், நம்பிக்கை நாயகனாக விநாயகனை துறவான், விநாயகனை தீர்ப்பான், வழிகளையும் தீர்ப்பான் என்ற அடிப்படை கருத்தை தெரிந்து கொண்டு ஆதாரமாக ஜீவாரமாக பரம பிறந்த நாயகனை பெருமையோடு பாடி ஆரம்பிப்போம் கழகத்தை. பெருமைகளை சேர்ப்போம் என்ற நம்பிக்கை வந்துவிட்டது. அந்த நம்பிக்கை ஈர்க்க திறங்களோடு உலகத்தில் எத்தனை விதமான தெய்வங்கள் இருந்தாலும் இங்கே 30 தேவியாக ஆட்சி கொண்டிருக்கிறார். அடைமகள், மடைமகள், கலைமகள் என்ற 3 வித பெருமையோடு இங்கே மாரியம்மனாக, காளியம்மனாக, பகவதி அம்மனாக மனிதனாக பிறந்துவிட்டோம், ஏதோ பிறந்துவிட்டோம், ஏதோ வாழ்ந்துவிட்டோம் என்றாமல் ஏதாவது ஒரு வகையிலே சாதனை படைக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி சாதனை படைப்பதற்கு முன்னதாக பலவிதமான சோதனைகள் வரத்தான் செய்யும்.
இந்த சோதனைகளை எல்லாம் நாமும் தகர்க்க வேண்டும். தடைகளை தகர்த்தறிந்த தனிப்பெருமானவையோடு நாமும் தனி புகழோடு வாழலாம் என்றால் அதற்கு சில காலங்கள் உழைக்க வேண்டும். உழைப்புதான் உயர்வை தரும். அப்படி உயர்வான நம்பிக்கையோடு தவறு செய்யாத ஒரு மனிதன் நிலைகின்றனே, அப்படி ஒருவேளை நாம் தவறுகள் செய்திருந்தால் அறிந்தோ அறியாமலோ, தெரிந்தோ தெரியாமலோ, புரிந்தோ புரியாமலோ செய்த சகல பாவங்களையும் தீர்க்கக்கூடிய வல்லனை ஆதிபராசக்தி. இங்கே வணங்கக்கூடிய தெய்வத்திற்கு முழுமுதல் பொருளே இந்த குழுவில் நடத்தக்கூடியது ஓம் சக்தி குழு. இது ஓம் சக்தி தான் மூலதன ஜீவாதாரமாக திகழ்கிறார் அன்னை ஆதிபராசக்தியாக. அவன் எடுத்த அவதாரங்களை எத்தனை 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 காஞ்சியிலே காமாட்சி, காசியிலே விசாலாட்சி, எனது மதுரையிலே மீனாட்சி, இந்த செங்குளத்தை பற்றி மண்ணிலே மந்த யமனாக, பகவதி யமனாக, காளி யமனாக காட்சி கொடுத்துக் கொண்டிருக்கிறார். பலவிதமான அவதாரங்கள் இருக்கலாம். ஆனால் எப்பொழுது எங்கே தீய சக்திகள் வருதோ அதை அழிப்பதற்குத்தான் அவதாரம் எடுக்கக்கூடியவள் காளியாக, நீலியாக, காட்டேரியாக சூலத்தை ஏந்தி வந்து தீய சக்திகளை அழித்து காட்டி விடுவார். இங்கு உள்ள தீய சக்தி எல்லாம் அழிக்க வேண்டும் என்றால் தாயை சொல்லுவோம், தகுதியான கழகத்துக்கு வழிகாட்டுவார். ஓம் மகாசக்தி காளி. பாவனெல்லாம் தீர்ப்பவரே, நல்லவரே தில்லையம்மா, வாடிகது போதிலே ஓடி வரும் காளியம்மா, மனைவோட குங்குமத்தில் மறைதரும் காளியம்மா, செங்குளத்து பட்டி மண்ணை விட்டிருந்து ஆட்சி செய்யும் என் தாய் பகவதி மந்தையம்மன் காளியம்மன் சந்நிதிக்கு வந்தோம் எங்கள் முறை தீருமம்மா. தூதுவரையலையரசு தொண்டையில்தான் நினைச்சு மூணாவது நாள் என்ன சாமி உங்களுக்கே நியாயமா இருக்கா? அழகா 3 தெய்வத்தையும் அம்மனையும் வருந்தி பாடிக்கிட்டு இருந்தீங்க. மெய் சிலுத்திருச்சு எங்க உடம்பு. இருக்கும் போதே காதல் பாட்டு பாருங்கள். எங்க மாதிரி இளவட்டத்துக்கான உங்களுக்கு தேவையா? உங்களை மாதிரி இளவட்டம்னா நானே கண்டுக்கிறேனா? இல்ல வேலை கிடையா? உங்களுக்கு 3மே இல்லையே. அப்படி வேணா சொல்லியா? ஆசைகள் கிடையாது. ஏன்னா மண்ணாசை, பண்ணாசை, பொன்னாசை 3 வித ஆசை வெறுத்தவன் தான் நாரத பிரம்மச்சாரி. அதை விட்டு கொண்டு மண்டல எடுத்து தொட்டில் அடிச்சேன். புரிஞ்சு பேசியா? என்னை பாட வைத்தவன் ஒருவன் என் பாட்டுக்கு வந்தான் தலைவர். என்ன சொல்றீங்க? குருவில்லாத வித்தை கூட்டு வித்தை என்பார். பாக்கே சித்தப்பா உஸ்மான் அந்த என்ன வராரு? ஊருக்கு பெருத்தாரு. நீங்க என்ன பண்ணீங்க? பாடும் பொழுது அந்த ராகத்தை வாட்சி காட்டிட்டு அதுல இந்த ராகங்கள் இப்படிதான் வருடம் தொட்டு காட்டிட்டார். பக்தி பாடத்தை நாம அவர் காதல் வயப்பட்டிருக்காரு. ரொம்ப வண்டி. நீங்க பாடுறது என்ன ராகம்? ரேவதி. அங்கேயும் ரேவதி தானா? அதனால இந்த பாட்டு பாடுறீங்க. ராகத்தோட பேர் ரேவதி, பொம்பளை பேர் சொல்லாத. ஆக மொத்தத்தை பக்தியாக பாடும்போது ஏன்னா ஒரு தாய் தப்பை சேர்ந்தா புள்ள வரக்கூடா அப்படின்றது ஒரு பொதுவாக நீங்க அது மாதிரி சுருதி மாதா ஐயம் கிட்டார் மக பெட்டிக்காரதே அம்மா, முருதங்காரதே அப்பா. அதனால இந்த கீழப்பட்ட பொறுப்புகள் வரும்னா அதற்கு இப்படி வந்து நீங்க ஆயிரம் கரங்கள் நீட்டி அணைக்கின்ற தாயே போட்டி அருள்வங்க முகத்தை காட்டி இருநீங்கி தந்தாய் போட்டி போட்டி கருணை முகங்கள் ஓராறு காத்துங்கரகேடோ ஈராறு முருகன் வாழும் வீடாறு முகம் பார்த்து வீடாறு மரத்த வச்சவே கண்ணி ஊத்துவான் மனத பார்த்துதான் வாழ்வ மாத்துவான். ஏ மனமே கணக்கானே வீணாக வருதாதே பாரங்கள் எல்லாமே படைத்தவன் எவனோ அவனே சுமப்பான். ஓ சாந்தி ஒரே ராகத்தை வந்து வாச்சிக்கிட்டே போறாரு. நீங்க தொட தொட நானு அப்புறம் கேட்டேன் எங்களுக்கு குறையும் ஒன்றே
அல்லவா ஐயப்பன் சேர்ந்த குருசாமி மற்றும் சக்கரை பாண்டியவர் சார்பாக அன்பளிப்பொழுது பெருமை சேர்க்கிறார்கள். நன்றி கேட்டுக்கிறவர். ஆக கடமை நிச்சயம் பொழுது பலனை எதிர்பார்க்க கூடாது. அந்த அடிப்படையிலே கார்வத்தையிடம் கதையின் அடிப்படையில் பார்க்கும்பொழுது ஒரு சர்வசாதாரண சிற்றூராக இருக்கலாம். ஆனால் இந்த சிற்றூர் இருப்பது எங்கே என்று பார்க்கும்பொழுது குறிஞ்சி நிலத்திலே, குறிஞ்சி நிலம் இருப்பது தொண்டை மண்டலத்திலே, தொண்டை மண்டலம் இருப்பது சோழ நாட்டிலே. ஒவ்வொரு நாட்டுக்கும் அது தனி பெருமைகள். அப்படி பெருமைகளை பார்க்கும் பொழுது சோழ நாடு சோழனுக்கு என்ற பட்டம் பெற்ற திருநாடு. இந்த நாட்டின் பெருமையை பரிசாட்ட வேண்டும் என்றால் அது என்னுடைய பாவலர்கள் கூற்று. காரணம், மன்னன் எவ்வளியோ மக்கள் அவள் என்பார்கள். முதலில் ஒரு நாடு நன்றாக இருக்க வேண்டும் என்றால் நினைத்தால் நாட்டை ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர்கள் சரியாக இருக்க வேண்டும். அதற்குதான் சொல்வார்கள் மன்னன் எவ்வளியோ மக்கள் அவளி. இன்னும் தமிழ் மூதாட்டி அழகாக சொன்னால் அவை பரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோன் உயரும், கோன் உயர கோன் உயரும் என்று செங்கோல் பிடித்து நீதி தவறாமல் ஆட்சி செய்த மன்னர்கள் வரிசை பட்டியலை பார்க்கும்போது இந்த தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியமாக திகழக்கூடிய தஞ்சை நகரம், இந்த தஞ்சை மாநகரத்தில் பெருவுடையாற்றக்கூடிய பிரகதீசர் ஆண்டு கொள்ளக்கூடிய சொர்க்கமான பூமி. அதனால் தான் சோறு கண்ட இடம் சொர்க்கம் என்பார்களே. அப்பேற்பட்ட சொர்க்க வாழ்வை கொடுத்தவன் இந்த மாமன்னன் சோழன். எனவே இவர்கள் வாழக்கூடிய அந்த நாளின் பொழுது நாட்டினுடைய மன்னனை புகழ வாழ்வனாய் என்னுடைய பாவலர்களை கூற்றுகின்ற அடிப்படையிலே மன்னனையும் மகிழ்ந்து நாட்டின் பெருமையை பரிசாட்டி நல்லதொரு கழகத்துக்கு எழுதிடுவோம். நாராயணன்.
விநாயகரே நீ வாழ்க நடனமிடு காவேரி கமலனே நீ வாழ்க தஞ்சமன வருவோர்க்கு தஞ்சம் வழங்குகின்ற தஞ்சை பெருகுடைய தலைவனே நீ வாழ்க பெரியமறை கட்டி கண்டு அஞ்சனைக்கும் மக்களுக்கோ பிள்ளையர் பெரிய கோயில் வந்த வீரராஜராஜ சோழனே நீ வாக வாக தஞ்சை பெரிய கோயில் பல்லாண்டு வாழ்கவே இப்படிப்பட்ட நாடகம் மீண்டும் இந்த கலைகள் வளர்ந்து மக்களுக்கு மீண்டும் உயிர் ஊட்டும் வகையில் இப்படிப்பட்ட நாடகங்கள் நாடகக்கலை குறையும் காலங்களில் இப்படிப்பட்ட நாடகம் மீண்டும் உயிரெழுந்து வருகின்றது. இந்த நாடகம் என்பது இன்றைய நேற்றைய புராண கதைகள் அல்ல. ராஜாக்கள் மன்னர்கள் எப்படி நாட்டை ஆண்டார்கள்
சொன்னார்கள், தெய்வீக வளர்ச்சி எப்படி உருவானது, தெய்வீகம் எப்படி நாட்டில் உயிர் ஊட்டியது என்பதை மக்களுக்கு உயிர் ஊட்டக்கூடிய ஒரு அற்புதமான பாரம்பரியமிக்க ஒரு கலைதான் இந்த நாடக கலை. இது நேற்று இன்று நடப்பது அல்ல. உலகம் என்று உற்பத்தியாச்சோ அன்றைக்கு நாடகம் என்று உயிர் ஊட்டிய கலை இன்று நாட்டின் நாடக கலைகள் இல்லை என்றால் கலைகள் அழிந்துவிடும். மனிதனுக்கு தெய்வீகம் என்ன என்று தெரியாமல் போய்விடும், கலைகள் என்று என்ன தெரியாமல் போய்விடும். இப்படிப்பட்ட ஒரு நாடகம் தமிழகத்தில் மீண்டும் எழுந்து மக்களுக்கு உற்சாகத்தையும் ஆக்கப்பூர்வத்தையும் சிந்திக்கக்கூடிய கதையும் செயல்படுத்த வேண்டும் என்று இப்படிப்பட்ட ஒரு கதைகள் மீண்டும் உயிர் எழுப்ப வேண்டும், மக்களுக்கு விழிப்புணர்வை கொடுக்க வேண்டும் என்பதற்கு என்னுடைய பாராட்டின் மூலமாக சாமி வீரப்பிரியர் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த அன்பளிப்பை மனமார்ந்த மகிழ்ச்சியுடன் செய்து நன்றி. அன்பளிப்பு கொடுத்த பெருமை சேர்த்த அனுபவத்துக்கு நன்றி. ஆக உலகத்திலே அவனின்றி ஓர் அணுவும் வசியாது என்று கலையும் கலை சார்ந்த விஷயங்களாக கண் தோன்றா மனம் தோன்றா காலத்தை வாடோடு முன்கொன்றிய மூத்த குடிபிறப்பு என்று அந்த தமிழன் எண்ணுகிறோம். அதுக்கு தான் சொல்வார்கள், தமிழன் என்ன ஒரு இனம் உண்டு, தனியே அதற்கு ஒரு குணம் உண்டு என்று. தனி ஒரு மனிதனுக்கு உணவு இல்லை என்று ஜெகத்தினை அளித்துள்ளப்பட்டு சொன்னான் பாரதி. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு என்று சொன்னான் பாரதிதாசன். இப்படியெல்லாம் தமிழுக்காக தொண்டாற்றிய மாபெரும் தலைவர்களை, புண்ணியவான்களை, புலவர்களை, புறவலர்களை கண்டது இந்த புண்ணியமான பூமி. எப்பொழுதுமே ஆன்மீக அறநெறியோடு ஈர்க்கக்கூடிய பூமி என்றால் அது நமது தமிழ்நாடு, தமிழ் மட்டும்தான். ஆக மொழிக்கும் இந்த நம்முடைய தாய்க்கும் நாட்டிற்கும் எப்பொழுதுமே ஒரு தொடர்பு உண்டு. எப்பொழுது ஒரு மனிதன் நமது மொழியை நாட்டை படிக்கின்றானோ அவன் பெற்ற தாயை படிப்பதாக அர்த்தம். அதனாலே தாயை மட்டும் போற்றி வழங்கப்பட்டாது, நாம் தாய் நாடு இருக்கக்கூடிய நாட்டையும் நாம் பேசக்கூடிய தாய் மொழியையும் இப்படி மும்மொழி கொள்கையோடு நாம் ஒவ்வொருவரும் வாழ வேண்டும். அந்த தெய்வமாக விளங்கி ஆசை மட்டுமல்ல, உலகத்துடைய தெய்வத்துடைய இலக்கணம் கூட நிறைவேறும் என்பார்கள். அப்படியெல்லாம் இருக்கும் பொழுது சபை நாகரிகம் கருதி சபை அறிந்து பேசு, அதிலும் சமயம் அறிந்து பேசு, இல்லை என்றால் பேசாது இருந்து பழகு என்பார்கள். சபையை மதிக்க கற்றுக்கொள்வதற்கு உலகத்திற்கெல்லாம் வழிகாட்டியாக திகழக்கூடியவன் நாரதன். ஆக எனது கொள்கைகளும் கோட்பாடுகளும் இந்த இடத்தை நடப்பதற்கு இந்த இடம் மட்டும் கிடையாது, 17-14 லோகங்களுக்கு சென்று வரக்கூடியவன் நாரத மகரிஷி. இருப்பினும் இந்த இடத்திலே ஒவ்வொரு நாளும் ஒரு கழகத்தின் வாயிலாக நல்ல கருத்துக்களை சொல்ல வேண்டும் என்று ஒரு காரணம் தென்பட்டாலும் அடியும் சென்று வரக்கூடிய மார்க்கத்திலே ஆண்டவருடைய அனுகிரகத்தானே இந்த புண்ணியமான பூமியிலே இதுவரை எது நடந்ததோ அது நன்றாக நடந்தது, எது நடக்கிறதோ அது நன்றாக நடக்கிறது, எது நடக்க இருக்கிறதோ அது நன்றாகவே நடக்கும். எதை நீ கொண்டு வந்தால் எதை இழப்பதற்கு, எதை இன்று முறையதோ நாளை வேறொருடையாகிறது, இதுவே மறுநாள் மற்றொருடையாகிறது தான் உலக நீதி. ஆக இப்ப உலக நீதி உலகத்துக்கு சொன்னவன் என் பாட்டா அந்த கிருஷ்ண பரமாத்மா. காரணம், தான் ஆடவனை தான் தன் சதை ஆடுவார்கள். அதற்கு எடுத்துக்காட்டாக நிகழ்ந்ததுதான் மகாபாரத போர். மகாபாரத போரிலே மாவீரன் கர்ணனை கண்டவுடன் எதிராளி நிலைகளில் கூடிய அர்ஜுனுடைய கையிலே உள்ள காண்டிபம் என்றவள் தானாக கை நழுவியது. இதை கஞ்சாடையில் கண்ட கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனன் மூலமாக இதை உலகத்தில் சொன்ன வாசகம் தான் பகவத்கீதையின் தத்துவம் அளித்தது. அப்படிப்பட்ட பகவத்கீதையின் தத்துவத்தை படித்தவர்களும் பாமரர்களும் பண்பாளர்களும் அறியக்கூடிய வகையிலே பக்குவமாக எடுத்து உரைப்பது என் கடமை. கடமையை செய், பலனை எதிர்பாராதே, மரணத்தை எண்ணு. மரணத்தை எண்ணி கலைந்திடும் விஜயா, மரணத்தின் தன்மை தொழுவே, மானிடரான்மா மரணம் மீதாறு மறுபடி பிறந்திருக்கும் மேனியை கொள்வாய், மேனியை கொள்வாய், வீரத்தின் மதவன்று நீ விட்டு விட்டாலும் அவர்கள் மேலே வென்றுதான் தீரும் ஓர் நாள். எல்லை அறிந்தாய் எல்லா உயிரும் எனதென்றும் அறிந்து கொண்டாய், கல்மனதென்றோ காதீவம் நடுவவிட்டாய்.
காட்டினான் கண்ணனை தாக்கினான் கண்ணனை கொலை செய்கின்றான் காணிவ விடுக நீ கை வெண்மை கெடுக இக்கணமெல்லாம் சிவக்க பரித்தாய் சாதுடா விநாசாய சதுர்கிருதா தர்ம சம்தாதாயே சங்கமாமி யுகே யுகே உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது பல்லவே வருந்ததா உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது பல்லவள் வருந்ததடா வருவதை எதிர்கொள்ளடா உன்படி கொண்டேனடா உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவள் வருந்ததடா கர்ணா வருவதை எதிர்கொள்ளடா மன்னித்து அருள்வாயனா உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வருந்ததடா கர்ணா வருவதை எதிர்கொள்ளடா செங்கோட்டை கடந்தீர்ந்த நன்றி நன்றி நன்றிங்க. உள்ளத்தில் நல்ல உள்ளம் என்றும் உறங்காது. அப்பேற்பட்ட உள்ளத்தை பார்த்து எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறேன். உண்மையிலேயே உள்ளம் பெருங்கோவில், ஊன் உடம்பு ஆலயம்.
வள்ளல் பிரானாருக்கு வாய்க்கோபுர வாசல் தெல்ல தெரிந்தாருக்கு ஜீவன் சிவலிங்கம் கள்ளப்புடன் ஐந்தம் காலா மணிவிலை கைமாறு. கீழப்பிரியன் நாரதராக நடிக்கும் கீழப்பிரியன் அவர்களுக்கு இந்த பாடலை பாராட்டி 50 ரூபா வேலாயுதம் பாளையம் எம் குழந்தைகள் 50 ரூபா அன்பளிப்பு அளிக்கிறேன். அதோடு இந்த பாட்டை பாடுறதுக்காக எனக்கு ஒரு சின்ன கேள்வி நாரதர்கிட்ட. அதாவது பஞ்சபாண்டவர்கள் 5 பேர், அவங்களுக்கு மூத்தவர் தான் கரணை. அவங்க அம்மா கட்டி கொடுக்காததுக்கு முதல்ல கரணை பிறந்ததுக்காக சொல்றாங்க. அவர் எப்படி பிறந்தாரு, எதுக்கு எப்படி பிறந்தாருன்னு மக்களுக்கு விளக்கமா சொல்லுங்க. சமீபத்திலே ஆணி மாதம் 30ஆம் தேதி வேலாயுதபாளையம் அந்த தோப்புக்குள்ள அம்மனுடைய விழாவுக்கு வந்தோம். அப்பொழுதே பலவிதமான கேள்வி கணைகள் கொடுக்கப்பட்டது. அந்த கேள்விக்கெல்லாம் பதில் உரைக்கப்பட்டது. இருந்தாலும் நந்தவனப்பட்டியை சேர்ந்த அன்பு சகோதரர் ராமன் அவர்களும் வேலாயுதபாளையத்தை சேர்ந்த ஐயா பழனிசாமியுடைய குடும்பத்தினர் சார்பாக அன்பளிப்பு கொடுத்து பெருமை சேர்த்திருக்கிறார்கள். அன்பு நண்பர்களுக்கும் அன்பு ஐயா அவர்களுக்கும் குடும்பத்தார்களுக்கும் நன்றி நிகழ்வாங்க. ஆக மேல எனது பாடலை பாடும்போதே அதோடு சில பேர் வாத்தியார் இருப்பாங்களே, பாடத்தை சொல்லி கொடுத்த உடனே அதுல பிள்ளைங்க சந்தேகப்பட்டு மாணவ மாணவியை கேள்வி கேட்பாங்க. அந்த மாதிரி ஆகி வச்சு நிலை அப்படித்தானே இருக்கட்டும். கருணாகப்பட்டவள் தாயினுடைய வயிற்றில் பிறக்கவில்லை, பிறகவுடைய பிறப்பு எப்படி அப்படின்னும் பொழுது, ஏன்னா குந்தி போஜ மகாராஜா, இந்த குந்தி போஜ மகாராஜாவுக்கு அப்படி அரண்மனையிலே 8 வயது சிறுமியாக இருக்கிறார். அவள் தான் குந்தி தேவி. இந்த குந்தியாகப்பட்டவள் சிறுமியாக இருக்கும் பொழுது அந்த அரண்மனையில் நாடு பல சொன்னிலையா முதல் நாட்டுடைய பெருமை பாடுவது என் போன்ற பாவலர்கள் புலவர்கள் புறவர்களுடைய கூட்டம் இந்த மாதிரி மன்னர்களை புகழ்ந்து பாடி அந்த நாட்டுக்கு பெருமை சேர்த்து எல்லாசி வழங்குவது பொதுநல தொண்டு புரியக்கூடிய முனிவருடைய செயல், அன்றாட செயல். ஆனால் இருந்தால் கொஞ்சம் கோபக்கார முனிவர் யாரும் துர்வாசர் ஒரு முறை என்ன பண்றாரு, குந்தி போஜராஜனுடைய அரண்மனைக்கு வர்றாரு. வரும்பொழுது அவர் பார்க்கிறாரு, இவருடைய தன்மை என்னன்னு தெரியும். அவருக்கு உண்மையான என்ன தெரியுமா, அவர் கோபப்பட்டா மற்றவர்களுக்கு அது சாபம் இல்லை, அது வரமா கிடைக்கும். அதனால இவர்களுடைய பணிவிடை செய்து அவருடைய ஆசீர்வாதத்தை எப்படியாவது நம்ம மகளுக்கு வாங்கி கொடுக்கணும் எண்ணம் கொண்டு சொல்றாரு குந்திட்ட, அம்மா நீ சின்ன பிள்ளை சிறுமி, வரக்கூடிய ஒரு பெருமை வேணும்னா முனிவர் கொஞ்சம் கோபக்காரர். ஆனா அவருடைய கோபப்படாத அளவுக்கு நீ நடந்துக்கிட்டீங்கன்னா வாழ்வில் முழுமையான ஆசீர்வாதம் அவரால் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வருகை இருந்த மன்னரை வரவேற்று இந்த சிறுமியாகப்பட்டவரை அவர் தங்கும் காலத்திற்கும் தனியான அறையை வச்சு பணிவிடை செய்வதற்கு நியமிச்சிட்டார் மகளவே. அப்ப நான் ஒரு மெனியும் பொழுது பண்ணோமா, இவர் எந்திருப்பாரு, ஆலயங்கள் போவாரு, சாமி தரிசனப்பட்டு நாட்டை வளர்த்த பார்ப்பாரு, நல்ல அதிகாரம் சொல்லிட்டு மறுபடியும் அரண்மனைக்கு வருவாரு. வந்த அவருக்கு தேவை வேண்டிய பணிவிடைகளை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. சில அப்படின்னு கோபமா பேசுறது நடக்கும் தானே, ஏன்னா ஏற்கனவே கோபக்காராச்சே. ஆனா எதற்குமே சற்றும் எந்த வகையிலும் அவள் கோபத்துக்கு கொள்ளாமல் எல்லாமே சிரித்த முகத்தோடு பணிவிடை செஞ்சுக்கிட்டே இருக்கா. இதை பார்த்து ஒரு சிறுமியா இருந்தால் இவ்வளவு ஒரு பொறுமசாலியா இருக்காரு அப்படின்னு மனமகிழ்ந்து, சரி நான் புறப்படும் காலம் வந்து விட்டது மன்னரை அழைச்சு சிறுமிக்கு என்ன பண்ணாரு, 5 குளிகைகளை சொல்லி கொடுக்கிறார். 5 குளிகைனா அதாவது லேகிய மாதிரி உருண்டையா இருக்கும், அது சாப்பிடுவதுதான். அப்படி 5 குளிகைகளை கொடுக்கும்போது என்ன சொல்றாரு, அதாவது சில மந்திரத்தை உச்சாரணம் பண்ணி இந்த குளிகைக்கு நான் உருவைட்டு கொடுத்திருக்கேன், இதை சாப்பிடலாம். ஆனால் இதை உண்ணும் பொழுது என்ன மனதில் நினைத்து உண்ணுகிறாயோ அது கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு கொடுத்துட்டாரு. இந்த அம்மா வாங்கி முடியல கட்டி விட்டு இருக்காங்க. இது வழக்கம் நடக்கிறது, சிறுமிதானே அப்படின்னு. உடனே மன்னர் போயிட்டாரு, முனிவர் போயாச்சு. இந்த குந்தி என்ன பண்ணா தன்னுடைய தோழிகளோடு ஆத்தகரைக்கு குளிக்க போக அதிகாலை நேரம் நல்ல குழு இருக்கிற மர்மம் கொடுத்த வேலை. எப்ப தெரியும்ல, அதிகாலையில் நீங்கள குறையினாலும் இந்த குழு பயத்திருக்காது ஓடுது நீடும் போது இன்னும் இந்த கட்டி சரசாரத்தில் ரொம்ப குளிர்ச்சியா இருக்கும், கிடத்த இன்னும் கொஞ்சம் வெதுவெதுப்பா இருக்கும். அப்ப என்ன ஆச்சுன்னா ஆத்துல போய் குளிக்கும் பொழுது குளிச்சு முடிச்சாச்சு. குளிச்சு முடிஞ்ச போது கொஞ்சம் உடல் அப்படியே குளிச்சு கொஞ்சம் நடுக்க மாதிரி இருக்கு. எல்லா பிள்ளைகளும் சிறுமிகளும் தோழிகளோடு ஆடை ஆகும் போது அப்பொழுதுதான் அங்கே சூரியன் உதயமாகிறான். சூரியன் உதயமாகும் போது அந்த ஒளி இவருடைய மேடிகளை படுகிறது. மேடிகளை பட்ட உடனே தன்னை எரியாமல் நமக்கு கொஞ்சம் சுகமா இருக்கிற குழுல அந்த மாதிரி இவருக்கு கொஞ்சம் மேகம் சிலித்து உடம்பு சிலித்து கொஞ்சம் சுகமா இருக்கு. அந்த சுகத்தை கண்டு ரசித்தார். உடனே இவருக்கு என்ன வந்துருச்சு, ஆக இவ்வளவு இந்த சூரியனுடைய ஒளி கதிர் அவருடைய ஆசிரியர் இவரோட பட்டத்துக்கே இவ்வளவு சுகமா இருக்கே, அவரே நமக்கு புதுசா வந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு எண்ணம். அந்த எண்ணம் வந்த உடனே என்னாச்சு, சரி அவனை புருஷனுக்கு அடைவதற்கு என்ன வழி அப்படின்னு பொழுதுல இவருக்கு ஞாபகம் வருது. என்ன ஞாபகம் அப்படின்னா, இந்த முனிவர் சொல்லி கொடுத்துட்டு போனாரு நம்ம அரண்மனையில,
என்ன நினைச்சு சாப்பிட்டாலும் இது நடக்கும் அப்படின்னு. நடக்குமா அப்படின்னு அதாவது அவர் எதிர்பார்ப்பு. இதை சோதனையாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அதை எப்படி வேணாலும் பேசிக்கலாம். மன்னரசு அதாவது முனிவருடைய வாக்கு பொய்த்து விடுமோ என்று சந்தேகப்பட்டாலும் சொல்லிக்கலாம், எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனா இவளுக்கு தேவை என்ன, இது நடக்குமா அப்படின்றத. அப்ப என்னாச்சுன்னா சூரிய பகவானை மனதிலே நிறுத்தி நீ எனக்கு கணவனாக வருவாய் அப்படின்னு மனதில் நிறுத்தி இவர் கொடுத்த குளிகையையும் மானசீகமாக குருவை நினைத்துக் கொண்டு இவர் குளிகையை சாப்பிடுறார் கண்மூடி. அப்படி குளிகையை சாப்பிட்டு அதன் உடலை இறங்கின மறு வினாடி பொழுதே சூரிய பகவானை அனுகிரகத்தானே இவளுடைய கையிலே அற்புதமான ஒரு குழந்தை பிறந்தான். அவன் தான் கர்ணனாகப்பட்டவன். இதான் அவனுடைய நேரடியாக உறவு வைத்து பிறக்கவில்லை. இதுக்கெல்லாம் பல சாபங்கள் பல காரணங்கள் உண்டு. பெரிய கதை. நீங்க கேட்டதுக்கு மட்டும் ரத்தன சுருக்கமான பதிவு. நன்றி நன்றி வணக்கம் இருக்கட்டும். ஏன்னா கேட்டீங்கன்னா அறிவாளிகள் கூடியிருக்க திருச்சபையிலே இன்னும் பழகித கதைகளை சொல்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் இந்த இடத்திலே நாம் வந்த கதை என்ன ஆகுதுன்னு பார்க்கணும் இல்லையா? அதுக்காக வந்த இடத்துல இந்த இடத்தை யாராவது இருப்பார்களா அல்லது ஏதாவது ஒரு சத்தம் கேட்கிறதா கவனித்து பார்க்கிறேன். நம்ம முதலில் கேட்டது ஆலோசம் அர்த்தமான ஒரு குரல். ஏன்னா ஆ என்பது ஆத்மா, லோ என்பது லோகம். இந்த லோகத்திலே ஓம் என்றது பிரணவம். பிரணவம் உயிர் மூச்சு யாரும் கிடையாது. இல்லைன்னா சிவம் என்ற பிரணவம் இல்லைன்னா எல்லாருமே சமம். அதனால ஆலோசனை அழகாக தலைவியாகப்பட்டவள் பொறுப்பு உழைச்சோடு ரொம்ப பெருமையா பாடுறா, அர்த்தத்தோடு பாடுறான்னு நான் பெருமையா நினைக்கிறேன். முதல்ல கேட்டது ஆலோசோ, அதன் அடுத்து கேட்டது ஆளோ லவ்வு சொல்லுவாங்கல்ல, பூரா லவ்வுக்கு கத்திக்கிட்டே இருக்கிறாங்க. என்ன நீங்க சொல்ற பார்த்தா 8க்கு 10 இடையில இருக்கீங்களா? நான் சொல்லப்பா ஊர்காரங்க என்ன சொன்னாங்க? என்ன சொல்லிக்கிறீங்களா? அதாவது தெரியுமா, இவர் ஆம்பளை தானா இல்ல பொம்பளை தானா இல்ல பொம்பளை தானா இல்ல ஆம்பளை தானா ஊர்காரங்க என்னதான் உங்களுக்கு சந்தேகம்? எங்களுக்கு அதுதான் சந்தேகம். அதாவது ஒரு மாதிரி ரொம்ப ஒரு வர வேண்டிக்கிட்டார். அதாவது எனக்கு ஒரே நேரத்துல பிள்ளை வேணும். அந்த பிள்ளை எப்படி இருக்கணுமா, ஆணாவா இருக்கணும் பெண்ணாவும் இருக்கணும். யாரப்பா? அவங்க அப்பா தான். அவங்க அப்பா. எங்க அப்பா தான் என்ன படம் கொடுத்தது, எங்க அப்பா பெருமை இல்லையா? ஆமா, உங்க அப்பதான் இவர் பார்த்தாரு, என்னோட ஒத்த பிள்ளைங்களே ஆம்பளை ஆமா பொம்பளை எப்படி படிக்கிறது? அது எப்படிங்க இருக்குல்ல, அது வித்தியை இருக்குல்ல. ஊரறிய உலகறிய உன்னை பார்த்த உடனே அத்தனை ஆண்களும் மயங்கும் பொழுது இடுப்புக்கு மேலே பெண்ணாகவும் இடுப்பு கீழே ஆணாகவும் படைச்சிட்டாரு. புரியலையே. இடுப்புக்கு மேல இடுப்புக்கு கீழே ஒண்ணும் புரியலைங்க. ஜெஜி காட்டாங்களா? நான் சொல்ல புரிஞ்சுக்கையா, நீ தானே சொன்ன அது ஆம்பளையா இல்ல பொம்பளையா தெரியல. இடுப்புக்கு மேல பெண் உருவமாக, இடுப்புக்கு கீழே ஆண் உருவமாக. புரிஞ்சா புரிஞ்சுக்க, பிள்ளைக்கு போயிருக்கிறேன். இதுக்கு வந்து சொல்ல முடியாது. நான் வளர்ந்து இளைஞர் பார்த்தோம், இடுப்புக்கு மேல ஒண்ணு இல்லையே. இடுப்பு மேல ஒண்ணுமே இல்லையா? அப்ப இடுப்பு கீழே பார்க்க வேண்டியதானே? அதே பாக்கலையே. போன நீ வள துண்டு துணி என்ன வச்சிருக்காப்ல? மேல இருக்கிறது துண்டு துணி, கீழே இருக்கிறது தண்டு. அருமையான காலத்தை பணி செய்து பாடிக்கொண்டிருக்கிறார். பாடு மைதல் சொல்லி சங்கீதமும் சாரியமும் சங்கீத ஞானம். என்ன ஒரு இனிமையான குரல் பார்த்தீங்களா? பார்ப்பதற்கு மயில் அழகாக இருக்கும். அழகாக இருக்கக்கூடிய மயில் தன்னுடைய தோகையை விரித்து அற்புதமான முறை நடனமாடும். ஆனால் ஆடக்கூடிய மயிலுக்கு பாட தெரியாது. அதுக்கு குக்கர் சர்வ போய் இருக்குமே. எப்படி 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 இருக்கு. ஆனா பார்ப்பதற்கு கண்ணகரை இருக்கும் குயில், குயிலுடைய குரல் இருக்கும். என்ன எப்படி இவ்வளவு மயிலை போல உடல் நமக்கையும் மீனும் போன்ற சாரியத்தை பெற்றிருக்கிறார். அழகான பாடக்கூடிய மாதரசி ஒளி உரிமைக்குள்ள ஏற்படுத்தி விட்டார். உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு
சொன்னான் என் கதை இது காதல் தெய்வீகம் இது காதல் தெய்வீகம் நடப்போடா ஒரு கதை சொன்னான் என் கதை செய்த நீ
உண்மையிலேயே அற்புதமான வாக்கியங்கள். இந்த பக்க மேளங்கள் என்றென்றும் பக்கா மேளங்களாக நிலைத்திருக்க இறைவன் அருளாசி உங்களுக்கு கிடைக்கட்டும். எண்ணி துணிக கருவும் துணிந்தவன் எண்ணுவோம் என்பது இழுக்கு என்றார் வள்ளுவர். அந்த கூட்டங்களுக்கு நாம் எண்ணி வந்த காரியம் நிறைவேற வேண்டும். அதற்கு இந்த இடம் சிறப்பான இடம் என்று தெரிந்து விட்டாலே உள்ளிருப்பு வழி வெகு சீக்கிரமாக சந்திக்க வேண்டும். ஏனென்றால் சந்திப்பதற்கும் சிந்திப்பதற்கும் கந்தன் வசம் என்பார்கள். அந்த கந்தனையே கதாநாயகனாக இருக்கக்கூடிய இந்த நிலை, அந்த நிலையிலும் இந்நிலையிலும் தன்னிலை மாறாமல் தகுதியான ஒரு கழகத்தை செய்வதற்கு அதோ ஒரு காவலன் அங்குமுக்கும் விழாவிக் கொண்டிருக்கிறார். அடியை சந்திப்பவர்களை சந்தித்தால்தான் உங்களை சந்திக்கும் நேரத்துக்கு நாம் சிந்திக்க வைக்க முடியும் என்ற அடிப்படை கருத்து சுத்தம்